எம்எஸ் பாஸ்கர் சார். எம்எஸ் பாஸ்கர் சார் கூட எப்படியாவது ஒரு படம் பயங்கரமா நடிச்சிருக்கோம். ஆமா, நம்ம அது எத்தனையோ படங்கள் பார்த்துருப்போம்ல. ஒரு பெர்ஃபார்மராகவே அவங்க எப்படி ஒரு சீனை ஹோல்ட் பண்றாங்க, ஒரு சின்னதாக கூட டிஸ்ட்ராக்ட் ஆகிட விடாம நம்மளை அப்படியே ஹோல்ட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி சீனியர்ஸ்ட இருந்து ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம். கிட்டக்க இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது லெசன் கிடைக்கும்ல. ஸோ அந்த ஒரு ஆசையும் இருக்கு. பார்க்கிங் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பார்க்கிங் அதுதான். ஸோ மிரட்டி இருப்பாரு பார்க்கிங். அதுக்கு முன்னாடி இந்த படம் 8 தோட்டா, அதுல அந்த ஒரு இந்த ஷாட் ஒன்று, ஒரு சீன் ஒன்று வரும்ல, ஃபுல் க்ளோஸ் நடிச்சிருப்பாரு. எக்ஸ்ட்ரானரியா இருக்கும்ல. அதெல்லாம் நான் ஏன் பார்க்கிங் குறிப்பா கேட்டேன்னா, பட் நீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தானே எதிர்பார்க்குறீங்க. ஸோ சாரோட ஒன்று நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும், உங்க 2 பேருக்குமான சீனா இருக்கும் அப்படின்னு போது, ஸோ பார்க்கிங் லிட்டரலா ஒரு ஹரிஷ் ப்ரோக்கும் பாஸ்கர் சாருக்குமான விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அதுல ஒரு இந்த சீன்ல அவர் காரையா ஹரிஷோட காரை வந்து நிப்பாட்டிடுவாங்க, ஏதோ பிளான் பண்ணி எடுக்க வைப்பாரு. அந்த கார் ரிவர்ஸ்ல வரும்போது செவுத்துல சாஞ்சுக்கிட்டு அதை பாப்பாரு. பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் டைலாக் கிடையாது, பாடிக்கு மாடுலு, அதாவது நீங்க ஏதாவது பாடி லாங்குவேஜ் காமிக்கணும் அப்படி கிடையாது, எதுவுமே கிடையாது. நிக்கணும் சும்மா. அதுக்கு நின்று அந்த பார்வையில நான் கம்ஃபர்ட் எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட்.